எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சிருக்கு, அதுவும் முழுசா கிடைக்கலம்மா. அதனாலதான் சொன்னேன் சாமி. அம்மா நான் இதெல்லாம் பத்தி யோசிக்கலம்மா. நீ வேற சும்மா பழக்க விடாம இரு. நானே அந்த நிச்சயத்தை எப்படி நிறுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசி சாமி, நல்ல யோசி. சேகர் தம்பியை மட்டும் விட்டுறாதம்மா. எப்படிம்மா விடுவேன்? இத்தனை வருஷ காதல் சாதாரண காதல் இல்லம்மா. இது சரித்திரம் படைக்க வர காதல். சரித்திரம் படைச்சா நல்லதுதாம்மா, சரித்திரம் பிடிச்சிராம. என்ன வேணும் சாமி? இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? சேகருக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க கூடாது, அது தடை பண்ணணும். சேகர் வேற என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். அதுக்கு மேல சேகர் என்னோட காதலன். அவனுக்கு அந்த பொண்ணு கூட இன்னைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க கூடாது. எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தி ஆகணும். அதுக்கு உன்னால முடிஞ்ச ஏதாவது ஐடியா கொடு. என்னை சும்மா இப்படி டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிட்டேன். சாமி, சாரஜாக்கா என்ன பண்ணாலும் பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்திடுவாங்கம்மா. நாம பேசாம கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? என்னம்மா இப்படி சொல்றா? ஆமா சாமி, எப்படியோ நிச்சயம் பண்ணுவாவே, சாப்பாடுலாம் போடுவாவே, அப்புறம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாவே, சாப்பாடுலாம் போடுவாவே. எல்லா விசேஷத்துக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை நிறுத்திடலாம். சாமி, சாப்பாடு முக்கியம் தானம்மா. அம்மா, இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷனை நிறுத்துறதா நமக்கு இப்ப முக்கியம். சேகர் வேற என்கிட்ட ஐடியா கேட்டிருக்காம்மா. நான் மட்டும் ஏதாவது ஐடியா பண்ணி இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திட்டேன், சேகர் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா, நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லு. சாமி, பேசாம அவிய காரை பஞ்சர் பண்ணி விட்டுருவோமா? பஞ்சர் பண்ணா அப்படியே போகாம இருந்துருவாங்களே, வேற வண்டி பிடிச்சிட்டு போவாம அந்த வானர் அபியல். அபியலை பத்தி உனக்கு தெரியாது, சரியான ஆளு. சாமிமா, அப்போ ஃபங்க்ஷன் நடக்கதான் செய்யும். யாராவது சீரியஸா இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்காது. சீரியஸா? நான் கூட தான் சீரியஸா இருக்கேன். இது இல்லம்மா, உயிருக்கு போராடிக்கிட்டு சீரியஸா இருக்கணும். என்னம்மா சொல்றா? அப்படிலாம் இருந்தா வானர் அபியல் போகாம இருப்பாங்களா? ஆமாம்மா, போகாம இருப்பாவே. அம்மா, அந்த வானர் அபியல் எப்படி சீரியஸ் ஆக்குறது? அவியல சீரியஸ் ஆக்க வேண்டாம்மா. அவிய வீட்லயாவது இல்ல சொந்தக்காரங்களையாவது சீரியஸ் ஆக்கிடணும். அப்படி இருந்தா நிச்சயமா இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நின்றும் சாமி. அவிய வீட்ல யாரும் சீரியஸ் ஆக்க சேகரதா ஆக்கணும். சேகரதா ஆக்கனா நடிக்கிறான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. வேற யாரும் இருக்கா? எல்லாருமே வானர் அபியலுக்கு ஆவாத அபியல் தான் இருக்காங்க. நான் வேணா சீரியஸா இருக்க மாதிரி நடிக்கட்டுமா? அம்மா, வாயில எனக்கு ஏதாவது வந்துற போகுது. நம்மளெல்லாம் ஒரு தூசு துரும்பா கூட அவிய மதிக்க மாட்டாங்க. நம்ம எப்படி இருந்தா அபியலுக்கு என்ன? வேற யாரையாவது சொல்லுமா? சாமிமா, அவிய வீட்ல இருக்கவியல சீரியஸ் ஆக்க முடியாது. ஆனா அந்த மீன்காரக்கா அந்த வீட்டுக்கு
சீக்கிரமா புது துணி போட்டுட்டு கிளம்பு பூ. இன்னைக்கு அந்த பழைய பீத்த துணி போட்டுட்டு வந்துடாத. சீக்கிரம் எல்லாரும் ரெடி ஆயிவாங்க, நான் கிளம்பி ரெடி ஆகி இங்கே வந்துட்டேன். ஷடுஜா, என்ன பாட்டி? ஷடுஜா, ஒரு மலை பூ கூட ஃப்ரிட்ஜுக்குள்ள இல்லம்மா. எல்லாத்தையும் எங்க கொண்டு போய் வச்சா? பாட்டி, எல்லா பூவையும் எடுத்துக்கொண்டு வண்டியில ஏத்தியாச்சு. பொண்ணுக்கு தானே பூ வைக்க போறேன், அதான் வண்டியில கொண்டு வச்சுட்டேன் பாட்டி. அங்க வாங்க, வேணும்னா உங்களுக்கு சொத்தால கட்டு பண்ணி தாரேன். பொண்ணுக்கு வச்ச பூவை கட்டு பண்ணி எடுக்க கூடாதுமா. கொண்டு போய் வண்டியில ஏத்துறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம்ல. எங்களுக்குன்னா யாருக்கு? எனக்கும் தங்கச்சி குடிச்சி மரியாவுக்கும். பாட்டி, குடிச்சி மரியா பாட்டி வரல, நீங்க தலையில பூ வைக்கண்ட பாட்டி. ஷடுஜா, எதுக்குமா அப்படி சொல்றா? பாட்டி, மொட்டை தலையில பூ வச்சா நல்லாவே இல்ல பாட்டி. இல்லம்மா, பூ வச்சால்தான் நான் பெண்ணாகவே உணர்கிறேன். அதனால கண்டிப்பா எனக்கு ஒரு 10-15 முழமாவது பூ தேவைப்படும். பாட்டி, அவ்வளவு பூ உங்களுக்கு மட்டுமா? 100 பூ எவ்வளவு தெரியுமா விலை விக்குது? 100 பூ 100 ரூபாயா? சும்மா இருங்க பாட்டி, உங்களுக்கு மட்டுமே 2000 ரூபாய்க்கு மேல பூ வாங்க வேண்டியிருக்கும். பூலாம் ஒண்ணு வைக்கண்டா, இப்படியே வாங்க, இதுதான் அழகா இருக்கும். இல்லம்மா ஷரோஜா, கண்டிப்பா நான் பூ வச்சாதான் வெளியே வருவேன், இல்லைன்னா வர மாட்டேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் நான் தலை நிறைய பூ வச்சுட்டு போய் பழகிட்டேன். இதுவே பூ வைக்கிற ஃபங்க்ஷன், இதுக்கு நான் பூ இல்லாம எப்படி வர முடியும்? கொஞ்சம் பூக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுமா? ஷோ பாட்டி, பூ வாங்கணும்ல என் தம்பி தான் போன, கிளம்பிட்டு இருக்க பாட்டி. அவ இப்ப போக முடியாது, அதனால இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஷடோஜா, பூ இல்லைன்னா நான் வர மாட்டேன். நீயும் உங்க அம்மையும் தம்பியும் மட்டும் போய் பூவை வச்சுட்டு வாங்க. பூ இல்லைன்னா நானும் வரமாட்டேன், தங்கச்சி குடிச்சு மரியாவும் வரமாட்டா. பாட்டி, அவில கூடவே இல்ல பாட்டி. அவிய கண்டிப்பா வரமாட்டாங்க, நீங்க மட்டும் தான் வர போறீங்க. நீங்க சும்மா வாங்க, நம்மளுக்கு கொஞ்சோண்டு பூ எடுத்து வச்சிருக்கேன், அதுல இருந்து சொத்தால உங்களுக்கு கட் பண்ணி தாரேன். அங்க வாங்க பாட்டி. அதெல்லாம் முடியாது, நான் வெளியே போகும்போதே பூவோட தான் போவேன், என் தங்கச்சியோட தான் போவேன். ஷோ, உங்க தங்கச்சி பாசமும் தாங்க முடியல, பூ வாசமும் தாங்க முடியல. என்னனியா போங்க, கார்ல போறது என்ன சொத்தால கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. சொத்தோலியா? சொத்தோலி எப்படி பத்தோம்? நான் என் தங்கச்சி கிட்ட போய் பூக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். பாட்டி, நீங்க பூ வாங்கிட்டு அவளையும் கூட்டிட்டு வந்தாச்சுன்னு நேரம் ஆயிரும் பாட்டி. அவிய பூ வச்சுட்டு கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆக்குவாவ. ஷடோஜா, எத்தனை மணிக்கு இங்க இருந்து கிளம்புறிய? 10 மணிக்கெல்லாம் கிளம்பணும் பாட்டி. அப்படியா? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள என் தங்கச்சி பூவை ரெடி பண்ணிடுவா, நாங்களும் ரெடி ஆயிருவோம். நீ கார்ல வந்து ஏறதுக்குள்ள நாங்க ஏறிடுவோமா? நான் போயிட்டு வரேன். பாட்டி, வர வர ஒரு சொல்லுவார்த்தை கேட்க மாட்டேங்கிறிய. இந்த குடிமிக்கு எதுக்கு இப்ப பியாதி இருக்குது? மாப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டா போல இருக்க. இதுக்குதான் எவட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். குடுமி எப்படியோ மாப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டா. என்ன குடுமி? வா, வந்து தோலை. என்ன குடுமி, இப்ப உனக்கு எதுக்கு பியாதியா இருக்குது? சொல்லாப்பா, நான் என்ன சொல்லிட்டு பண்ணி கூப்பிட்டேனாக்கா? அப்ப சொல்லி தோலை. இப்ப சொல்லல, குடுமி அறுபடம். அது வந்து நம்ம பிசாண்டி இருக்காபல்ல. மீன் கறிக்கு என்ன அவ்வளவு ஒண்ணி மாதிரி மூக்கால உறிஞ்சிட்டாளா? வாயில